தேவன் அவர் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை மாறாததாக இருக்கிறது. அந்த மாறாத வார்த்தை, மகிமையான வார்த்தை, உன்னதமான வார்த்தை, அது நம் மத்தியில இன்றைக்கும் ஜீவிக்கிற பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பரிகாரியும் பரிபூரணரும் பரிசுத்தத்தின் மகத்துவங்களை உடையவருமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மெய்யான தேவனை, மகிமையின் தேவனை இந்த நேரத்திலே நாம் ஒரு நிமிஷம் அவருடைய சமூகத்தை நம்மை தாழ்த்தி, தேவன் நமக்காக இம்மட்டும் செய்த சகல நன்மைகளுக்காக இந்த மாதம் முழுவதும் நம்மை கனிமணி போல பாதுகாத்து, இந்த மாதத்தின் இந்த கடைசி புதன்கிழமை வரும்படியாக, அது மட்டுமல்ல, தேவன் நமக்கு தொடர்ந்து செய்த சகல நன்மைகளை நினைத்து, சகல காரியங்களை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லும் விதமாய் நாம் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை இரக்கம் நிறைந்தவரே, எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தவரே, எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே, அன்பு நிறைந்தவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, மகிமையின் தேவனே, மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காய் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டதற்காக நன்றி சொல்லுங்க. உம்முடைய கிருபை இரக்கத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்தீர். இந்த 7 மாதங்கள் எங்களை காத்து, இந்த 7வது மாதத்தின் இந்த கடைசி புதன்கிழமை நாளிலே உடைய கரத்திலே வர இரக்கம் பாராட்ட எனக்காய் நன்றி சொல். தொடர்ந்து உடைய இரக்கமும் தயவும் கிருபையும் உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கிடைக்கட்டும். உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கரங்களிலே நாங்கள் ஒரு விஷயம் கூட நன்றி செலுத்துகிறோம். இது அந்த வேத பகுதியை வாசித்து தியானிக்கிற நேரத்தில் தேவன் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து தேவநாம மகிமைக்காக அவருடைய வார்த்தைகளை வாசித்து நாம் தியானிக்கலாம். பாட்டு புத்தகத்திலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் விதமாக, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லி, அவரை கனப்படுத்தி, அவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். நாம் வேதத்தை வாசித்து காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்லலாம். 208வது பாடல், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்கிற பாடல். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றே யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாட ஈன்றழித்தீ. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல் ஈன்றழித்தீ. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பெழத்தால் புதிய கிருபை புது கனிதான். புது எண்ணெயால் புது பெலத்தால் புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிடம் நடத்துகிறே, நூதன சாலை
சேர்த்திடுவி. நிரப்பி நிதம் நடத்துகிறே, நூதன சாலை சேர்த்திடுவி. உம் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அழைக்கும் இழைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அழைக்கும் இளைப்பாறுதல். உமது கோழும் உம் தடியும் உண்மையாய் என்னை தேற்றிடுதே. உமது கோழும் உம் தடியும் உண்மையாய் என்னை தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கண்ணினிடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திழங்க. கன்னி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திழங்க. கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரை காத்தேன் சுத்தம் செய்வி. கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரை காத்தேன் சுத்தம் செய்வி. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். நாம் எழுந்து நின்று இந்த நாளுக்கு என்று வேதத்திலே சில வார்த்தைகளை வாசித்து நாம் இந்த நாளுக்காக தேவன் செய்த சகல நன்மைகள், சகல கிருபை இரக்கங்கள், அது மட்டுமல்ல அவர் யார் என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டின் புத்தகம் ஏசாயா புத்தகம் 44ஆம் அதிகாரம் 5-6. Prophet books, Isaiah 44 chapter 5 and 6 verse. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தன் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஆமென். வாசித்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுவோம். எங்களை உண்டாக்கி உருவாக்கி எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் ஜீவனுள்ள தேவனே, அப்பா அந்த அருமையான வேளையிலே வாசித்த சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு ஏசாயாவோடு நீர் பேசினீரப்பா. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர வேறே தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். எங்களை மீட்டவர், எங்களை உண்டாக்கி உருவாக்கின சிருஷ்டி கர்த்தர் நீரே. யெகோவாவா, யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ஷாலோமா, யெகோவா நிஷியா, யெகோவா ரஃபாவாய் இந்த பூமியிலே உம்மை வெளிப்படுத்தினருக்காய் நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் நீர் பேசும். உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். இந்த நேரத்திலே நாம் வாசித்த வார்த்தைகள் மூலமாக மிக முக்கியமான காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்லலாம். இப்பொழுது நம்ம வாசித்த இந்த புத்தகத்திலே பார்க்கும் பொழுது நான் முந்தினவரும் பிந்தினவரும், நான் முந்தினவரும் பிந்தினவரும், நாம் அதை ஆங்கிலத்திலே வாசிக்கலாம்.
Isaiah 44. ഞാൻ യഹോവയ്ക്കുള്ളവൻ Okay. എന്നും ഒരുത്തൻ പറയും. മറ്റൊരുത്തൻ തനിക്ക് യാക്കോബിന്റെ പേരെടുക്കും. വേറൊരുത്തൻ തന്റെ കൈമേൽ യഹോവയ്ക്കുള്ളവൻ എന്ന് എഴുതി ഇസ്രായേൽ എന്ന് മറുപേരെടുക്കും. ഇസ്രായേലിന്റെ രാജാവായ യഹോവ, അവന്റെ വീണ്ടെടുപ്പുകാരനായ സൈന്യങ്ങളുടെ യഹോവ ഇപ്രകാരം അരുളിച്ചെയ്യുന്നു. ഞാൻ ആദ്യവും അന്ത്യവുമാകുന്നു. ഞാനല്ലാതെ ഒരു ദൈവവുമില്ല. Amen. One shall say, I am the Lord, and another shall call himself by the name of Jacob, and another shall subscribe with his hand unto Lord, and surname himself by the name of Israel. Thus said the Lord, the King of Israel, and his Redeemer, the Lord of hosts, I am the first and I am the last, and beside me there is no God. I am the first. நான் முந்தினவரும் and I am the last. இங்கே நம்ம பார்க்கிற பொழுது நான் I am என்று அவர் சொல்லுகிறார். வேதத்திலே ஆண்டவர் மோசேயோடு பேசும் பொழுது நீங்கள் வாசிக்கிறப்போ எக்ஸோடஸ் புத்தகத்திலே எக்ஸோடஸ் புக்ஸ் 3, எக்ஸோடஸ் புக்ஸ் 3rd chapter verse 14, எக்ஸோடஸ் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிப்போம். And God said unto Moses, I am that I am. And he said, Thus shalt thou say unto the children of Israel, I am has sent me unto you. இங்கே பாருங்கள், அங்கே மோசே தேவனை நோக்கி and Moses said unto God, Behold, when I come unto the children of Israel, and shall they unto me, the God of your father has sent unto you, and they shall say to me, What's his name? What's his name? அவருடைய பெயர் என்ன? 13ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கிறப்போ அவருடைய பெயர் என்ன என்று கேட்டார். அவருடைய பெயர் என்ன என்று கேட்டால், நான் அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே நான் கூட்டி செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்தில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை நான் அழைத்து செல்லுவதற்கு, அங்கே கொண்டு செல்வதற்கு அவர் யார் என்று என்னிடத்திலே அவர்கள் கேட்கிற பொழுது அவர்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும், உம்முடைய நாம என்ன அவரிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? What's his name and what shall I say unto them? What shall I say unto them? அப்போ யாரா இருந்தாலும் ஒரு பேர் இருக்க வேண்டும். whosoever may be, there should be some name, it should be there. அப்ப அந்த பேர் இருக்கும் பொழுது மட்டும்தான் அதை சொல்ல முடியும், ரெஃபர் பண்ண முடியும். எந்த ஒரு பொருளானாலும் சரி, ஜீவராசி ஆனாலும் சரி, இந்த உலகத்திலே காணப்படுகிற சகலவற்றிற்கும் ஒரு பெயர் இருக்கிறது. வானம் என்கிறோம், பூமி என்கிறோம், பிறகு மனிதர்கள் என்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. மிருகங்கள் ஆகட்டும், விலங்குகள் ஆகட்டும், வாட் எவர் கிரியேட்டட் பை த காட், there is a name. அப்போ அதை போல தேவனுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. ஆமென். there is a name for God. so what's his name? அவருடைய பெயர் என்ன என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், I am that I am. I am that I am. He said, thus shall say unto the children of Israel, I am hath sent me unto you. நான் உங்களை அனுப்புகிறவராய் இருக்கிறேன், நான் உங்களை அனுப்புகிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப தேவன் அந்த ஜனங்களை அங்கிருந்து விடுவித்து அழைத்து கொண்டு வருகிற பொழுது அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டது? I am that I am. I am that I am. பாருங்க, மறுபடியும் தேவன் 4ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். வாசிப்போம். the 4th chapter 5th verse. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். பாருங்க, தமிழிலே வாசிக்கிறோம். அங்கே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாய் உன் தேவனாகிய கர்த்தர். யார் அவரு? லார்ட் ஆஃப் காட். யார் அவரு?
தேவனாகிய கர்த்தர். அது மட்டுமல்ல, அங்கே 11ஆம் வசனம் சொல்றாரு, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர், ஊமையனையும் செவிடனையும் குருடனையும் பார்வை உள்ளவன் உண்டாக்கியது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. In 11th verses we can see, and Lord said unto him, who hath made man's mouth, or who makes the dumb or deaf, or who makes the seeing the or the blind? Have not I the Lord? I the Lord. அப்போ அந்த தேவனாகிய கர்த்தர் நான் என்று அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அது மட்டுமல்ல, தேவன் மோசே இடத்துல இன்னும் ஒரு பெயர் சொல்லுகிறார். God refer one more name also. God spell is one more name also. Amen. பாருங்க, அந்த பேர் தான் என்னது? எல்லோரும் இன்னைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிற பெயர். வாசிக்கலாம் இந்த எக்ஸோடஸ் புக்ஸ், எக்ஸோடஸ் 6th chapter, எக்ஸோடஸ் 6 chapter verse 2 and 3. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. போதும், ஆங்கிலத்தில் வாசிப்போம். And God spoke unto Moses, said that unto him, I am the Lord, and I appeared unto Abraham and Isaac and Jacob by the name of God Almighty. God of Almighty, சர்வ வல்லமையுள்ள தேவன். அது மட்டுமல்ல, but by my name Jehovah, my name Jehovah என்று சொல்லுகிறார். அவருடைய பெயர் என்னது? I am that I am. Not only I am that I am, I am the Jehovah. I am the Jehovah என்று தன்னை அங்கே சொல்லுகிறார். இப்போ இப்படியே தேவன் வேதத்திலே ஒவ்வொரு இடங்களிலே தன்னுடைய பெயரை அவர் உச்சரித்து கொண்டு அவரே சொல்லுகிறார். God himself declared his name. Amen. God himself say to the Moses, what's his name? What's his name? பாருங்க, அது மட்டுமல்ல, அங்கே தேவன் பாருங்க, இங்கே இன்னொரு இடத்துல நீங்க கவனித்தீர்களானால், அங்கே தேவன் வாசிக்கலாம் இந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ் 15th chapter, book of Exodus 15th chapter 26 verse. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு பாருங்க, உன் தேவனாகிய சத்தத்தை if thou will delightly hear. எப்படியாமா? delightly hear. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து to the voice of God, Lord the God will do it which right in his sight, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து and he will hear the commandments, அவருடைய நியமங்கள் யாவையும் keep கைக்கொண்டால் all his statutes. நான் எகிப்திற்கு வரப்பண்ணின I will put none of these disease upon thee. I will put none of these disease. எந்த வியாதி, எகிப்திற்கு வருகிற எந்த வியாதியும் உனக்கு வரப்பண்ணேன். பாருங்க, அங்க சொல்றாரு பாருங்க, I brought upon the Egypt, for I am the Lord the heal. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord of heal. He is the healer. Amen. இன்னைக்கு எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போற எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. We are going for healing. We are going for any infection or any disease, any problem. But we have one more mighty God. Amen. நமக்கு ஒரு சர்வ வல்லமை உள்ளவர், சர்வத்தையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். பாருங்க, அவருடைய பெயர் என்னது? I am the healer of the Lord. I am the Lord that heal. I am the Lord that heal. Healer. அவர் தான் ஹீலராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, இப்படி தேவன் வேதத்திலே
ஒவ்வொன்றாக இருக்கிற பொழுது பாருங்க, மோசே அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறார். வாசிக்கலாம். In chapter 17, Exodus 17, வாசிக்கலாம். 17, 15th verse. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி Moses built an altar அதற்கு யெகோவா நிசி and என்று பெயரிட்டு called of it Jehovah Nisi. I mean, it's called name Jehovah Nisi. So இப்போ தேவன் யாராக மாறுகிறார்? யெகோவா நிசி. What is the name of the Jehovah Nisi? Lord my banner. அவர் எனக்கு என்னவாக இருக்கிறார்? நான் துதிக்கப்படத்தக்க ஒரு ஜெயத்தை கொடுத்தவராக இருக்கிறார். பாருங்க, ஜெகோவா ரஃபா என்றால் லார்ட் மை ஹீலர். ஜெகோவா ரஃபா மீன்ஸ் லார்ட் மை ஹீலர். ஜெகோவா எலோ, everlasting God. Jehovah Elroi, God who sees. Jehovah Sabbath, Lord host. Jehovah Rohi, Lord my shepherd. Jehovah Sitkenu, Lord our righteousness. Jehovah Shalom, Lord our peace. Jehovah Elhona, jealous is God. அவர் எப்படிப்பட்டவராமா? Jealous is God. Why God should be jealousies? Because people mentality and people activities and people doing illegal things, wrongly things, God getting jealousies. Jealousies means not a jealousy. He is getting angry. That's called a jealousies. பாருங்க, அது மட்டுமல்ல, ஜெகோவா ஜேரே, லார்ட் மை ஹெல்பர். ஜெகோவா அன்வின், லார்ட் அவர் ஃபாதர். ஜெகோவா ஹஸ்போத், லார்ட் அவர் ஜட்ஜ். Jehovah Ori, Lord my light. Jehovah Imka, Lord is with you. Jehovah Elons, God that forgave. Jehovah Jireh, Lord my provider. Jehovah Elon, Lord most high. Jehovah Elohim, strong creator. Jehovah Atoni, Lord my master. இப்படி தேவனுக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. இது எல்லாமே you can find out these all words in the biblical verses. It's hidden by the Bible. It's referred by Hebrew as well as for the Greek words. Amen. அப்போ நம்ம தேவனுக்கு இப்படி எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது. ஆனால் அவர் யாராக இருக்கிறார்? I am the first and last, Alpha ஒமேகா. அவர் யார்? அவரு அல்பா ஒமேகா. நம்ம வாசிக்கலாம் இந்த புக் ஆஃப் ரெவல்யூஷன். வாசிக்கலாம் புக் ஆஃப் ரெவல்யூஷன், ஃபர்ஸ்ட் சாப்டர். ரெவல்யூஷன் புக், ஃபர்ஸ்ட் சாப்டர், 17-18. Before that, if you read first chapter 11th verse. First chapter 11th verse. saying, I am Alpha and Omega, the first and last. Amen. So இது யார் பேசுறா? கர்த்தர் பேசுகிறார், இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பாருங்க, அவருடைய அவர் கைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய கை பாருங்க. நான் அவரை கண்ட பொழுது 17th வருஷத்துல சொல்றாரு அங்கே ஜான், இயேசு கிறிஸ்துனுடைய டிசைபிள் என்று சொல்லுகிற சீஷன் ஆகிய யோவான் இயேசு கிறிஸ்துவை அங்கே தரிசிக்கிறார். அந்த தரிசனத்துல அவர் கண்ட பொழுது அவருடைய முகம் எப்படி இருந்ததாமா? பிரகாசமாக இருந்தது. அது மட்டுமல்ல, பாருங்க, நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல் அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்ப அவர் சொல்றாரு, வாசிப்போம் 17th verse, saying unto me, fear not, பயப்படாதே, I am the first and last. Amen. I am the first and last. Not only that, I am the alive for evermore.
I am that lived. மரித்தேன். So who died? இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே மனிதனாய் வந்து மரித்தவர். அவர்தான் பிந்தினவர். பாருங்க, அப்ப சொல்றார், ஆனாலும் வாசிப்பாரு, ஆங்கிலத்தில் மூசும் வாசிக்கலாம். Fear not. 17th and 18th verse we can read. First chapter, Revelation first chapter 17-18. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க, டைம் வேஸ்ட் பண்ணும். I fell at his feet as dead, and he laid his right hand upon me, saying unto me, Fear not, I am the first and the last. Continue. I am he that lived and was dead, and behold, I am alive forevermore, and have the keys of hell and death, and of death. I have the key of hell and death. I have the key of hell and death. பாருங்க, தேவனிடத்திலே எதற்கான கோல் இருக்கிறதாமா? கீ, hell and death. Then who have the key of the heaven? ஹெவனுக்குரிய கீ யாருகிட்ட இருக்கு தெரியுமா? யூ நோ தட்? ஹூ ஹேவ் த கீ ஆஃப் ஹெவன்? பரலோகத்துக்குரிய சாவி யாருகிட்ட இருக்கு? இயேசு கிட்ட 2 சாவி இருக்குது. அது ஒண்ணு வந்து எதற்காமா? மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் இருக்கிறது. பாருங்க, இயேசு பரலோகத்தின் கீய ஒருத்தர்கிட்ட கொடுக்கிறார். ஆமென். You can read in Matthew, book of Matthew, 17th chapter. மத்தேயு 17 19 சாரி மத்தேயு 16 17 சாரி 18 17 18 19 வாசிக்கலாம். மத்தேயு 16 16th chapter 17 18 19. And Jesus answered and said unto him, Blessed art thou, Simon Bar-Jonah, for flesh and blood hath not revealed it unto thee, but my Father which is in heaven. And I say also unto thee, that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. Continue. And will give unto thee keys of the kingdom of heaven, and whatsoever thou shalt bind on earth shall be bound in heaven, and whatsoever thou shalt loose on earth shall be loosed in heaven. பாருங்க, இங்க தேவன் பேதுருவிடத்திலே ஒன்றை கொடுக்கிறார். ஆமென். என்ன கொடுக்கிறாரு? And I will give unto the key of kingdom of heaven. Amen. Key of kingdom of heaven. அந்த 19 இன்னொரு முறை வாசிக்கலாம். And I will give unto the keys of the kingdom of heaven. Whosoever so bind on earth shall bound in heaven, and whosoever though shall loose on the earth shall be loosed in heaven. Amen. So who have the keys now? In Peter. Amen. So பேதுருவிடத்திலே பரலோகம் செல்வதற்கான சாவி கொடுக்கப்பட்டது. எதற்கு அந்த சாவி கொடுக்கப்பட்டது? Why God hand over the keys to Peter? அது நாம் மறுநாட்கள்ல தியானிப்போம். ஏனென்றால் முதல்ல நம்ம தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். First of all, we should know what is name of the God, who is the God, what is his name. அவர் ஏன் தன்னுடைய பெயரை ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொன்றாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் என்று. அது எல்லாவற்றிற்கும்
அதற்கான காரணங்கள் இருக்கிறது, அதற்கான செய்கைகளை காணுகிறோம். அங்கே நடந்த காரியங்களை வைத்து அங்கே அது கொடுக்கப்படுகிறது. லார்ட் என்றால் LORD, லார்ட். லார்ட் மீன்ஸ் கிரியேட்டர். ஆமென். லார்ட் என்றால் கிரியேட்டர். காட், GOD, காட் என்றால் என்னது? வர்ஷிப்பர், நம்மை ஆராதனை செய்கிறவர், நாம் ஆராதனை செய்கிறவர். நாட் காட்ஸ், GODS அல்ல. GODS means it's a plural, more than one person. Single is GOD, God. So if it is a GOD gods means it's more than 2 or 3 or 4 person or whatever the quantity. So அதனாலதான் நம்ம அவர் என்ன சொல்றோம்? Lord of God, தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறோம். தேவன் என்றால் என்ன? God என்றால் என்ன? Creator as well as the worshipper. அதனாலதான் அவரை நம்ம ஜெகோவா என்கிறோம். ஜெகோவா ஈரே, ஜெகோவா ஷம்மா, ஜெகோவா நிசி, இப்படி அவரை நம்ம கூப்பிடுகிறோம். இப்போ இந்த தேவன் இங்க என்ன செய்கிறாராமா? அவர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். ஆமென். அவர் என்னவாக இருக்கிறாராமா? பாருங்க, அங்க நம்ம வாசித்த அந்த ஏசாயா புத்தகத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செய்கிறேன்? ஆமா, வாசிங்க. இன் ஐசாயா 12th chapter, ஐசாயா 12th chapter 2nd verse. ஏசாயா 12:2 வாசிக்கலாம். 2 நாளை 3 நாளை வாசிக்கலாம். பாருங்க, தேவனே என் ரட்சிப்பு. தேவன் தான் நம்முடைய ரட்சிப்பு. ஆமென். நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். பாருங்க, கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஆமென். பாருங்க, இங்க நீங்க வாசிக்கிறப்ப ஆங்கிலத்துல behold God is my salvation. God is my salvation. Salvation. What is the meaning for the salvation? Is அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜனங்களை, பாவத்திலே விழுந்தவர்களை, மரித்து கொண்டிருக்கிறவர்களை அவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். I will trust, not be afraid, for the Lord is Jehovah is my strength and my song. He also is become my salvation. அவர் என்னுடைய ரட்சிப்பானா? அது மட்டுமல்ல, அங்கே 4th verse சொல்லுகிறது, in that day shall ye say praise the Lord. In that day you will say praise the Lord. கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறீர்கள். அது மட்டுமல்ல, call upon his name, declare his doing among the people. Call his name. அவருடைய நாமத்தை தொழுது கொள்வீர்கள். அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கும். அப்போ நம்ம இன்னைக்கு யாரை தொழுது கொண்டிருக்கிறோம்? whom we are worshipping? Jehovah or Jehovah Nisi or Lord or God or whom we are worshipping? அது நமக்கு தெரிய வேண்டும். அப்ப என்ன பெயரிலே நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? அவரை நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். பாருங்க, அங்க அதைத்தான் போட்டிருக்கிறது. in the day ye shall say the praise the Lord, call upon his name, declare his doing among people, make mention that his name is exalted. அப்போ அந்த நாமத்தை தமிழ்ல தான் சொல்லி இருக்கிறது. அங்க என்னது? அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். we are worshipping his name, we are declaring his name, we are calling his name. அப்ப எந்த நாமத்தை நாம சொல்லுகிறோம்?
அதனாலதான் பாருங்க, அவருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டாலும், அவருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டாலும், இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். தேவன் யார் என்று வாசிப்போம். இன்னும் ஐசாயா 33, ஏசாயா 33:22 வாசிக்கலாம். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. பாருங்க, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கர், கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கர், கர்த்தர் நம்முடைய ராஜா, கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். அவர் நம்மை ரட்சிப்பார். For the Lord is our judge. Lord is our judge. தேவன் அது எப்போ இனி வரப்போகிறவர் தான் யாரு? நியாயம் இருக்கிறவர். He is going to come. தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அது மட்டுமல்ல, Lord is our law giver. நியாயாதிபதி, நியாய பிரமாணிக்கர், லா கிவர். தேவன் தான் நமக்கு சட்டத்தை கொடுத்தவர். இன்றைக்கு அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு லாயருடைய டியூட்டியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காக இன்டர்செக்ஷன் ஃபார் அஸ். லார்ட் இஸ் இன்டர்செக்ஷன் ஃபார் அஸ். எப்படி ஒரு திருடனுக்கு, ஒரு கொலைகாரனுக்கு ஒரு வக்கீல் அங்கே நீதிபதி இடத்திலே இவனுக்கு தெரியாமல் செய்து விட்டான், இவன் இப்படி செய்து விட்டான் என்று அங்கே அவனுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல நம்முடைய பழைய மனுஷனை, நம்முடைய பழைய வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்து அங்கே அவர் என்னவாக இருக்கிறார்? அவர் என்னவாக இருக்கிறார்? நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, லார்ட் இஸ் மை கிங். லார்ட் இஸ் அவர் கிங். லார்ட் இஸ் அவர் கிங். அவருடைய ராஜாவாக வரப்போகிறார். அவர் இந்த பூமியை கோடி கோடி ஆண்டுகள் அரசாள போகிற ஒரு ராஜாவாக வரப்போகிறார். ஆமென். And he will save us. அவர் நம்மை ரட்சிப்பார். அவர் நம்மை ரட்சிக்க வருகிறார். ஆமென். அதனாலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த பொழுது நீங்க வாசிங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல, Gospel book, Matthew 1st chapter 21 verse வாசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். பாருங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. ஏனெனில் பாருங்க, why the name is Jesus? What is the meaning for the Jesus? We should know the meaning of the Jesus. Amen. பாருங்க, இயேசு என்று சொல்லுகிறோம். Why everyone are saying Jesus? What is the meaning that Jesus name? நீங்க அதை வாசிக்கலாம். இங்க பாருங்க, அங்க அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது, தமது ஜனங்களை. Why is mentioned his people? ஆங்கிலத்தில் நீங்க வாசிக்கலாம். பாருங்க, thou shall call his name Jesus. He shall save his people from their sin. Why he mentioned his people? Why not mention the all people? Why not mention all people? ஏன் எல்லா ஜனங்களுக்கு என்று போடல? ஏனென்றால் தேவனுக்கு தெரியும், அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். Because God knows who will accept him, who will follow him, who will worship him. யார் அவரை பின்பற்றுவார்கள் என்று, யார் அவரை விசுவாசிப்பார்கள் என்று, யார் அவரை மறுதலிப்பார்கள் என்று, யார் அவரை தேவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. Amen. So that's the reason Jesus himself knows. He saved his people. Amen. அப்போ பாவ மன்னிப்பு யாருக்கும் இல்லையா? It's there. There is a என்னது இருக்கு? பாவ மன்னிப்பு இருக்கு. தேவனிடத்துல நமக்கு என்ன கிடைக்குது? மன்னிப்பு இருக்கிறது. Forgives இருக்கு. He will forgive our sin. He wash our all the sin and all the what are the mistake we did and what all the
unwanted things we did. பாருங்க, ஆனா யாரை அவர் மன்னிக்கிறார் என்றால் அவரை முழு இருதயத்தோடு முழு விசுவாசத்தோடு பின்பு செல்லு. அதைத்தான் நீங்க வாசிக்கிறப்போ இந்த புக் ஆஃப் ஜான், இயேசு கிறிஸ்துவுடைய சீசன் ஆகிய யோவான் எழுதின சுவிசேஷம், புக் ஆஃப் ஜான், ஃபர்ஸ்ட் சாப்டர் 11-12 நம்ம வாசிக்கலாம். பாருங்க, he came to on his own. இந்த பூமி யாரது? தேவனது. இந்த earth is God. God created the earth and the heaven and all the people. பாருங்க, அதான் என்னது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், இந்த பூமியிலே வந்தாரு. பாருங்க, his own received him not. அவரை அவருடைய ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. First of all, Jews people not accept Jesus is the Redeemer, or Jesus is the Savior, or Jesus is the Jehovah, or Jesus is the Lord. Amen. அதாவது அவருடைய ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. பாருங்க, அப்ப யார் ஏற்றுக்கொண்டாராமா? Who accepted Jesus, or who believing Jesus, who worshiping Jesus? அதைத்தான் அடுத்த வசனம் சொல்லுது. The next verse says, for many us received him, to them there is power to become the sons of God, even to them that believe on his name. பாருங்க, believe on his name. Amen. Believe on his name. அப்ப அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். Amen. Who accept Jesus Christ is the Savior. அவர் யார்? அவரு இயேசு கிறிஸ்து. அவர் கிறிஸ்து. ஏனென்றால் அன்றைக்கு ஜனங்கள் யாருடைய வருகைக்கு காத்து கொண்டிருந்தார்கள்? They waiting for Messiah. They waiting for Messiah. மேசியா என்றால் என்னது? கிறிஸ்து. மேசியா என்றால் கிறிஸ்து. கிறிஸ்துவுக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் நீங்க இங்க வாசிக்கிறப்போ வாசிக்கலாம். இந்த சேம் புக் நீங்க வாசித்தீர்களானால் வாசிப்போம். ஜான் 3rd chapter 27-28. John answered and said, a man can receive nothing except it be given him from heaven. There was bear me witness that I said, I am not the Christ. I am not the Christ. I am not the Messiah. I am not the Messiah, or I am not the Christ. But that I am sent before him. For I am sent because of him. அவருக்கு இந்த பூமியிலே முன்னாக அனுப்பப்பட்டவர். அதனாலதான் பாருங்க, அங்க நீங்க இந்த 4th chapterல இயேசு அந்த சமாரியா நாட்டுக்கு போகிறார். 4th chapterல 4th verse நீங்க வாசித்தீங்கன்னா, he went over the Samaria. அங்க நீங்க பாக்குறீங்க, ஒரு லேடி அவர் சந்திக்கிறார். இந்த verse 25ல பாருங்க, அங்க அந்த லேடி அவரை யார் என்று சொல்றார் பாருங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிந்தேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். பாருங்க, உன்னுடனே பேசுகிற நானே அவர். பாருங்க, இங்க யோவான் சொல்லுகிறான், நான் கிறிஸ்து அல்ல. ஆனா இங்க இயேசு சொல்றாரு, கிறிஸ்து என்கிற மேசியா வருகிறாருன்னு அந்த ஸ்திரீ சொல்றப்ப அவ சொல்றா பாருங்க. அதுக்கு ஆங்கிலத்துல நீங்க வாசிக்கிறப்போ அந்த verse வாசிக்கலாம். We can read in English. God is a spirit and worship him in spirit and truth. The woman said unto him, I know that Messiah has come. அந்த ஸ்திரீக்கு தெரிகிறது, because everyone waiting for Messiah. Which is called Christ.
which is called Christ. So meaning of the Messiah is Christ. What is the meaning of Messiah? It's a Christ. Amen. பாருங்க, அப்ப சொல்ற when he comes, he will tell us all things. அப்ப சொல்றாரு, Jesus said unto her, I that spake unto thee and he, உன்னுடனே பேசுகிற நானே அவர். அந்த மேசியா தான் நானு, அந்த கிறிஸ்து தான் நான். பாருங்க, அப்போ தேவன் இந்த பூமியிலே அங்கே தன்னை ஜனங்கள் மேசியாவாக, யெகோவாவாக, கிறிஸ்துவாக அறிந்து கொள்ள தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். He is revealed himself. He is saying and he is possessing. அவர் தன் அந்த பெயரை அவர் எடுத்துக்கொள்றார், இது எனக்கு என்று சொல்லி அவர் உரிமை கொண்டாடுகிறார். ஆமென். அதனாலதான் பாருங்க, அந்த ஸ்திரீகிட்ட இயேசு சொல்றார், வாசிங்க 21-22. You can read in the same John 4th chapter 21-22. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கள் பிதாவை தொழுது எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. பாருங்க, நம்ம ஏன் இங்க உட்கார்ந்து ஜெபிக்கிறோம்? Why we are worshipping here? Why we are not going for any other temple or any other big building, or we are not going to worship in Jerusalem or some particular place? பழைய ஏற்பாட்டின் காலத்துல உங்களுக்கு தெரியும், டோட்டல் இஸ்ரேல் ஜனங்கள், அந்த 12 tribes, every year they will go and worship in the Jerusalem. அந்த ஜெருசலேமில் இருக்கிற அந்த தேவாலயத்திலே சாலமோன் கட்டின, சாலமோன் கன்ஸ்ட்ரக்டட் அந்த ஆலயத்திலே போய் தொழுது கொண்டுவார்கள். அதனாலதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்திரீயை பார்த்து, நீங்க எருசலேமில மாத்திரம் அல்ல, not only in Jerusalem, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். ஆமென். பாருங்க, our father worship mount, our father worship mount, that's in Jerusalem, is the place where are to worship. Jesus said unto her, woman, believe me, hour comes, நேரம் வந்திருக்கிறது, when ye shall neither this mountain nor at Jerusalem worship the Father. You worship not what we worship, for salvation is of the Jews. Salvation எங்கிருந்து வருதாமா? What is the meaning of salvation? Salvation comes through whom? Salvation comes through Jews. Amen. ரட்சிப்பு யார் மூலமாக வருகிறதாமா? தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு இயேசு யூத கோத்திரத்தின் மூலமாக. அப்ப ஏன் why God chosen Jews tribe? அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. That we can see in later. நம்ம அதை குறித்து வரும் நாட்கள்ல தியானிக்கலாம். Why God chosen in this one tribe? There is a 12 tribe. Among the 12, he chosen Jews alone. Why he not selected Reuben or Joseph? Because Joseph, you know well, he was the equivalent of Pharaoh. அன்றைக்கு இருந்த பார்வோனுக்கு சமமாக இருந்தான் எகிப்திலே. அது போல அநேக பென்யாமின் இருக்கிறார்கள். இப்படி அநேக கோத்திரங்கள் இருக்கு. ஆனால் யூத கோத்திரத்தை மட்டும் அவர் செலக்ட் செய்தார். ஆமென். Why he chosen Jews? அதை நம்ம தியானிக்கலாம். அதற்கு முன்பாக இங்க நம்ம பார்க்கிறோம், தேவன் அதை முன்குறித்திருக்கிறார். Salvation through the Jews. ஆமென். பாருங்க, அப்போ நம்ம எப்படி தொழுது கொள்ள வேண்டுமாமா? எங்கும் தொழுது கொள்ளும் காலம், எங்கும் தொழுது கொள்ளும் காலம். அதனாலதான் நம்ம இங்க உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். Because he is dwell among us. Now he is in the form of Holy Spirit. Amen. Now in the form of Holy Spirit. Because அன்றைக்கு இயேசு எப்படி இருந்தார்? He was in the flesh. ஜீசஸ்ங்கிற நேம்ல ஒரு சரீரத்தில் இருந்தார். இப்ப இன்றைக்கு அந்த சரீரம் என்னாச்சு? It's glorified. Amen. It's glorified and it is it's taken away to the heaven. அது எங்க எடுக்கப்பட்டது? வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வாசிங்க in the book of Acts. Book of Acts
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் எங்க எடுக்கப்பட்டது? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க. இங்க 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பாருங்க. இயேசு ஆஃப்டர் ரெசரக்ஷன், இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு அங்க அவர் என்ன செய்கிறாரு? ஆஃப்டர் ரெசரக்ஷன் 40 டேஸ். எவ்வளவு நாள்? 40 டேஸ். அவர் என்ன செய்தாராமா? He showed himself alive. தன்னுடைய சீசர்களுக்கு, அந்த 11 சீசர்களுக்கும், ஏன்னா அதுல ஒரு சீசன் என்ன ஆயிட்டான்? யூதாஸ் காரியர். He hanged himself. He died. So there is a 11 disciple only. அப்போ அந்த 11 சீசர்களுக்கும் அவர் தன்னை உயிருள்ளவராக நிரூபித்து many inflammable proofs being seen of them 40 days. Why it is 40 days? ஏன் 40 நாள்? There is a meaning. Amen. See, in the biblically, what all the verses, what all the words are there, there is a meaning. Amen. அப்ப எதற்கு 40 நாள்? அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 40 days also we should know. If somebody asking question, why Jesus selected only 40 days? Why can't do still alive now? There is a meaning for that 40 days. Amen. Okay. சரி, இப்போ பாருங்க அவர் என்ன செய்கிறார்? And speaking the pertaining the kingdom of God and being assembled together with them, commanded them that they should not departed from Jerusalem. அங்க சொல்றாரு, அந்த தன்னுடைய சீஷரிடத்தை, நீங்க எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீங்க. 40 நாளுக்கு அவர் என்ன சொல்றாரு? நீங்க எங்கேயும் போகாதீங்க, நீங்க எருசலேமிலேயே தங்கி இருங்க. ஏனென்றால் பிதாவின் வாக்குத்தத்தம். ஏனென்றால் எதற்காகவாமா? being assembled together, wait for the promise of Father which said, ye have heard of me. நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். There is a promise for you. There is a promise for you. பாருங்க. அப்போ அங்க கொஸ்டின் கேட்கிற, அப்படி ஜான் கேட்கிறாரு, அங்க இந்த காலத்துல ஐயா ஆதீனத்துல வச்சிருக்கிறது எல்லாத்தையும் கொடுப்பீங்கன்னு சொல்றப்போ, அப்ப ஆண்டவர் சொல்றாரு 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? He shall receive the power after the Holy Ghost is come upon you, and he shall be witness unto me both in Jerusalem and in all Judah and Samaria and to the uttermost part of the earth. இந்த உலகம் முழுசிலேயும் நீங்க சாட்சியாக இருப்பீர்கள். ஆமென். அதனாலதான் இந்தியாவுக்கு யார் வந்தது? Who came India? The first disciple who came in India? St. Thomas. ஆமென். தோமா இந்தியாவிற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர். யார் அது? இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர் யாரு? தோமா. அவர் தான் இந்தியாவுக்கு வந்தார். ஆமென். அப்ப பாருங்க, இது இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ அதான் அங்க என்ன நடக்குது? வாசிங்க 9th verse. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை. பாருங்க, இப்ப அதைத்தான் சொன்ன. இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? அவங்க கண்ணுக்கு முன்னாடி பேசிக் கொண்டிருந்தவரு எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்? வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். And he had spoke these things while the beheld he was taken up. A cloud received him out of the sight. ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஆமென். அப்ப சொல்றாரு, அங்கிருந்த சொல்றாங்க, கலிலேயரே, நீங்க வானத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எப்படி வானத்துக்கு போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். He will come back again. Passing 11th verse. Which shall said, ye men of Galilee, why stand there gazing up into heaven? The same Jesus, the
same Jesus which is taken up you from into the heaven shall so come in like manner as is seen in him into the heaven. அப்போ இயேசு மறுரூபப்பட்டு எப்படி போனாரோ அதே இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்ப வரப்போகிறார். ஆமென். அப்ப இப்போ நம்ம தேவனை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்துவை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும்? Why we should know Jesus and what is his name? ஏன் பழைய ஏற்பாட்டின் யெகோவா, Old Testament Jehovah, now in the New Testament it's called Jesus Christ. Amen. Old Testament Jehovah, now his name in the New Testament it's called Jesus Christ. அப்ப அது எப்படி? How we are calling Jesus Christ as a Jehovah? If somebody asks you a question, you should explain through the Bible. Amen. யாராவது நம்மிடத்துல கேட்டா அதை வேதத்தின் மூலமாய் நாம் நிரூபிக்க வேண்டும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? Only one God. Amen. There is only one God. There is no Trinity. There is no three person. There is no three person. People will say there is a Father, there is Son, there is Holy Ghost. It's because of their eyes are covered by the worldly things, covered by the verses. It's not like that. அது அப்படி அல்ல. வேதம் ஒரே தேவனைத்தான் குறிக்கிறது. That's called Godhead. அப்ப அந்த ஒரே தேவன் எப்படி இருந்தார்? அவர் என்னவா இருந்தாரு? அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார், அவர் மீட்பராய் இருக்கிறார், அவர் மெய்ப்பராக இருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர். அவர் யாரு? நம்முடைய கண்மலை. அவர் யாரு? வருகிறவர். அவர் யாரு? சிருஷ்டிகர்த்தர், அவர் மீட்பர், அவர் ரட்சகர், அவர் ராஜா. அவர் யார்? அவரு நம்முடைய தேவன். ஆமென். அப்ப இது எல்லாம் வேதத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்க. பழைய ஏற்பாட்டிலே அவருக்கு என்னென்ன பெயர் கொடுக்கப்பட்டதோ அந்த பெயர் அனைத்தும் புதிய ஏற்பாட்டிலே அவர் நிறைவேற்றினார். ஆமென். அதை குறித்து நம்ம இன்னும் அதிகமாய் தியானிக்க போகிறோம். இம்மட்டுமாக தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை கேட்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்காய் நன்றி சொல்லி தொடர்ந்து வரும் நாட்களிலே இன்னும் அந்த மெய்ப்பரை குறித்து, அந்த மீட்பரை குறித்து, அந்த இரட்சகரை குறித்து, பரிகாரியை குறித்து, பரிசுத்தரை குறித்து, உண்மை உள்ளவரை குறித்து, நமக்காக இந்த பூமியிலே மரித்து உயிர் தெழுந்தவரை, நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரை, ஜீசஸ் இஸ் ஜட்ஜ், ஜீசஸ் இஸ் லா கிவர், ஜீசஸ் இஸ் கிங் என்று நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுக்க நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தமும் ஆனவரே, எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நறுமையான நாளிலே உம்முடைய சத்திய வார்த்தையை வாசிக்க, தியானிக்க நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய், வேலைக்காக நன்றி சொல். நீர் இன்றைக்கும் அதே யெகோவா தேவனாய் இயேசு கிறிஸ்துவா எங்கள் மத்தியில இருக்கிறீரப்பா. நான் முந்தினவர் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஐ எம் தட் ஐ எம், ஐ எம் த ஜெகோவா, ஐ எம் த ஜெகோவா ஈரே என்று சொல்லி, ஜெகோவா நிஷி என்று, நானே உன் மீட்பராயிருக்க, ஐ எம் த சால்வேஷன், ஐ எம் த ரெடீமர், ஐ எம் த ஹீலர் என்று சொன்னீரப்பா. நீர் சுகமாக்கினீரப்பா. இந்த பூமியிலே மனிதனாய் வந்த பொழுது அநேக குருடர்கள், செவிடர்கள், முடவர்களும் இடத்திலே வந்தார். பிளைண்ட் அண்ட் all the lame, all the deaf people came unto you, God. You healed them, God. நீர் அவர்களை சுகப்படுத்தின தேவனாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த நல்ல நேரத்திலும் உங்களுடைய வார்த்தையை தொடர்ந்து வாசித்து தியானிக்க, அதனுடைய மகத்துவங்களை மகிமையை அறிந்து கொள்ள தேவ கிருபையை தந்திர காய்ச்சல் உங்களுடைய பலத்தை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவ வசனத்தை இன்னும் அதிகமாய் நேசிக்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க தேவ கிருபையும் தயவையும் தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமென். God bless you. Praise to God. Thank you, Jesus. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம்.